ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கோட வீடியோ பார்த்துடலாமா என்னன்ட்டு. இந்த பட்டை டேப்பை வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கோட வீடியோ பார்த்துடலாமா. லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் இதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத போட்டு காட்டிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டிங் வந்துருச்சு. இந்த எண்டிங்கில் வந்து நம்ம எப்படி ஒன்றா சேர்த்து போடுறது அப்படிங்கிறது தான் காட்ட போகிறேன். மெயினாக வந்து ஒரு ஸ்டெப்பாக நான் எதுக்கு போடுறேங்கிறத நல்லா கவனிங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த டவுட்டு கேட்டுகிட்டே இருக்கிறனால தான் அப்படியே ஷார்ட்டாக வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, இப்போ வந்து எல்லாருமே இந்த டேப் கூடைங்க தான் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு நான் பண்ணுறதுனால தான் நான் ஒரே தான் அவங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெண்டுமே இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுட்டு போகிறது தான், வேறு ஒன்றுமே இல்லை வேலை. பாருங்கள், நம்ம அந்த ஷேப் எப்படி நம்ம கரெக்டாக அந்த ஷேப் கொண்டு போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கூடையோட அழகே வரும். இந்த டேப்பும் அந்த டேப்பும் இப்போ ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இப்படி நம்ம வச்சு போடும்போது இந்த கையில் இப்படி அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த இதுவோட லெவலும் இந்த லெவல் இருக்குல்ல, இது ஒரே மாதிரி வரணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி இது பின்னாடிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. கேட்டால் தான் வந்து அடுத்த வீடியோவில் அந்த டவுட் என்னங்கிறத சொல்லிடுவேன். ஒரு சிஸ்டர் வந்து பட்டை டேப்பில் மினி பேஸ்கெட் போட சொல்லியிருக்காங்க. லாங் வீடியோவோ இல்லை லைவாவது ஏதாவது ஒன்று நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து பாருங்கள். இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே எடுக்கணும். இப்போ மேலே எடுக்கும்போது ரெண்டு ஜாயின் பண்ணி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த வெள்ளை டேப்பு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ஃபினிஷிங் எப்போவுமே ஒரு பிட்டுக்கும் பார்த்து பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நீட்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதோட அப்படியே ஒரு 2 நாட் போட்டோன்னா முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கிற வயரை கொஞ்சோண்டு வச்சு கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே சொருகி விட்டுறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு 2 நாட் போடணும். அதுக்குள்ளே அது வீடியோ வந்து முடிஞ்சிடும். அடுத்த வீடியோவில் கூட இதை கவர் பண்ணிடுறேன். அப்படியே பாருங்கள். இப்போ அடுத்து டைட்டாக பண்ணிவிட்டு இது விட்டு தெரியுதுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு நாட். இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது, உள்ளே சொருகணும். ஓகே, அவ்வளோதான். அடுத்து வந்து கண்டினியூ பண்ணிடுறேன் அப்படியே வீடியோ.